இன்னைக்கு ஆட போகிற கேம் பேபி என்ன திரும்ப இப்போ ஒரு புது அப்டேட் ஆகிருக்கு. அது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் 10 வந்து அப்டேட் ஆகிருக்கு. நியூ டயலாக் அந்த மாதிரிலாம் வருமா? இந்த மாதிரி தான் வரும் புது அப்டேட். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக். ஆக்ட் 1 டேப் டு ஸ்டார்ட். யாரோ பேச போகிறாங்க இப்போது. Okay. Oh, hello. I'd like to book a sitter for my little prince. Nadu? It's for 3 nights. You just need to feed him and put him to bed. Easy peasy. There's bottles in the fridge. The address is apartment 10, Euclidean Towers. And the key is under the plant pot. Okay. Take care. Thanks. Okay. Wow, அப்டேட் ஆயிருக்குங்க. நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட் 10 வந்து பூத்தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தான். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பூத்தொட்டிக்கு அடியில் தான் இந்த மாதிரி கீ வச்சுருப்பேன்னு. ஸோ இப்போ நம்ம கீ எடுத்துப்போம். ஃபஸ்ட்லேருந்து ஆடுறோம். ஸோ கிராஃபிக்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே குட்டி சாப்பா. வாவ், வாட் அ கிராஃபிக். இந்த மாதிரிலாம் போன வாட்டி பண்ணல. எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கேம் உள்ள போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. நடுவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் புதுசாக இருக்கிறத மட்டும்தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இதே மாதிரி தான் வரும். பட் ஆக்ட் 1 சீன் 2 இதுதான் நடக்கும். இவனை போன பார்ட்டில் நடந்த மாதிரி தான். பட் இந்த வாட்டி சோல் அப்படின்ற ஒரு சோல்னு ஒன்று இருக்கும். அது நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோல் ரன் இதுதான் நடக்கும்னு புது அப்டேட் வந்ததை நான் வந்து கரெக்டாக செப்டம்பர் 5 அப்டேட் ஆச்சு. நான் வந்து இந்த வாரம் தான் பார்த்தேன். வா சே, போன பாட்டில் நடந்த மாதிரியே தான் நடக்குது எப்பவும் போல். எப்படியும் இந்த சீனில் காணாமல் போயிடுவான். நாப்கின் எடுத்தோன்னே நாப்பி எடுத்தோன்னே சொன்னல, ஹாய் நாப்பி, யூ கோனா கோ டு பெட். அந்த டிஸ்போசல் பண்ணுற பாட்டு எங்கே போயிடும் தான் தெரியாது. அது கேம். ஸோ அவனை போட்டுடலாம். ஃபைண்ட் அ ஸ்டோரி புக் அண்ட் சிட் டு ஸ்லீப். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. உக்காரு, படி. அதே கதை தான். ஓகே, குழந்தை தூங்கியிருக்கும். பார்ப்போம். இந்த வாட்டி அதோ நினச்ச மாதிரியே புது அப்டேட்லாம் இருக்குது. போன வாட்டி இங்கே இருந்துச்சா தெரில, பட் இங்கே இருக்குது. ஓகே, கதவு சாத்திடுவோம். லாண்ட்ரி ரூம் போனோம். நினச்ச பாருங்க, ஃப்ரீ சோல். ஹெட் மோட் அன்லாக்டு. இங்கே ரெக்கார்டிங் இருக்குது. Snow, a curiosity in July, following such a sweet spring. It started when I took this job, but I was not the first. They are with me. Night fell the first day. The hours dragged on. Still we cared for the child. We spoke of Asta and Casilda in their absence. இந்த மாதிரி தான் நிறைய கிடைக்கும். டோஸ்டி, ஓ நோ, 3rd நைட்டில் அதுதான் நம்மளை வில்லங்கத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். தூங்கத்துக்குள்ளே குழந்தை அழுவோம். நினச்சேன்ல. வாங்கோ போவோம். செட்டில் பேபி. கீழே போய்தான். இப்போவே பார்க்கறதுக்கு கொடூரமாக தான் இருக்குது.
கண்ணு எப்படி இருக்கு புட்டக்கணும் புட்டக்கணும். Put the baby in the bed. Correct, Sukushi. அதான் தெரிஞ்ச விஷயம். Leave the room and close the door. கதவு திறந்துச்சு, இருந்தாலும் போய் மூடிட்டு இருக்கணுமா? இப்போ என்ன அதே தான் வருது. டோஸ்டி 400 4000. ஓகே, அது ஒன்றும் இல்லை, சம் டிஸ்டர்பன்ஸ் அவுட் சைட். அதே தான். இப்போ வந்து பாட்டில் எடுக்கணுமா? எங்க இருக்கு பாட்டில்? இங்க இருக்கும். நினச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா போன பாட்டில் இந்த வாட்டி இந்த கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. அவனுக்கு ஃபீட் பண்ணி அவன் குசு விட்டுருவான், அதை போய் சரி பண்ணும். ஏன் அங்கே வச்சு தான் சேஞ்ச் பண்ணணுமா? இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ கிச்சனுக்கு போக நல்லா தெரியும். எங்கே போவேன்னு தெரியும். அடுத்தது ஸோ நம்மளுக்கு வந்து இது ஹிண்ட் கொடுக்கு. வாவ், வாட் அ நியூ அப்டேட். இது என்ன ஏதோ மிஷினில் போடணும். இந்த வாட்டி டார்க் விஸ்பருக்கான அப்டேட் இங்கே நிறைய இருக்கு. அந்த நாப்பி எடுத்துக்கிட்டு வாங்கோ போகலாம். இதே தான் நடக்கும். இதோட லெபார்ட்ரி தான் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இல்லை புது அப்டேட் வந்திருக்கிறதுனால நியூ டைலாக்ஸ் வரும். அதையும் பார்க்கலாம். ஏன்னா பழைய அப்டேட்டோட புது அப்டேட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டாக தூக்கி போடுவோம் பாருங்க. இப்போ எனக்கு இல்லை தான் ஆங்கர் ஆகும். பட் இருந்தாலும் குழந்தை வேற வழி இல்லை. நான் இவன் அழுதுட்டுக்க. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பாசிஃபை பண்ணுமா அவனை? சாட்டிஸ்ஃபேக்ஷன். உன்னை அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாதான் உட்காருயோ. வாய தந்து இருக்க. கரெக்ட் குஷி போட்டுக்கோ. இப்போ ஆகாத படிக்கணுமா? ஏன் முன்னாடி படிக்கும் போதெல்லாம் பக்கம் ஃப்ரீ சோல். டாய் பாக்ஸ் அன்லாக்ட். ஓகே, என்ன நடக்கும் நம்மளுக்கும் தெரியும். அவன் தூங்கியிருப்பான் நேரத்துக்கு. பார்த்தா தூங்கிட்டான். க்ளோஸ் த டோர். எவன் தான் நான் வந்துட்டு போட்டோம். பார்த்தீங்களா சொன்னேன். அடே மந்திரக்காரி. மேஜிக். ஏய், நீ எப்படி உருண்டு வர? ஸோ சம்திங் ராங். இதெல்லாம் புது கிராஃபிக்ஸ். கண்டிப்பாக இதை ஆடுறதுக்கே 40 minutes ஆகும். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது. காது பிஞ்சு கிடக்குது. எல்லாம் நல்லா தானே இருக்கு. நான் வாட்ச் டிவி பார்த்துக்கிட்டே தூங்குறேன். ஃபைனலி சம் பீஸ் வாட்சிங்.
அதே கண்ணு தூங்க வச்சிரும். அது தூங்க வச்சிரும். திஸ் இஸ் தட். அந்த கடைசியில் வர கண்ணு லெபார்ட்ரிக்கு முன்னாடி அந்த தேர்ட் நைட். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு ரியல் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. கிராஃபிக்ஸ் வந்து அது செம்மையாக இருக்குல்ல, பயமுறுத்திடுச்சு டிவியை. ஃபீட் மீ யூ மான்ஸ்டர்லாம் சொல்லுவான், அதை கேட்டுட்டு இருக்கணுமா? சீஸ் டோஸ்ட் இருக்குது. இதில் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை திறப்போம். ஃபீட் மீ யூ மான்ஸ்டர்னு திரும்ப வரப்போகுது. அதான் நடக்கும். இந்த வாட்டி ரொம்பலாம் ஓவராக ப்ளேஸ் பண்ணாமல் இதை மேக் டோஸ்டி போட்டு கீழே குஞ்சுப்போம். என் தலை கிரிகிரின்னு சுற்றிச்சு. ஃபீட் மீ யூ மான்ஸ்டர்னே வந்துடுச்சு. அந்த சிம்பிளும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மில்க் பாட்டில் எடுத்துக்கிட்டு பாடுறேன், அங்கே குழந்தை இருக்கு, கதவு சாத், கிளம்பு. என்ன போக மாட்டேங்குது? என்னங்க புது அப்டேட்னால இப்படிலாம் இருக்கு. முட்டு சந்திலே வந்துட்டு இருக்கோம். நான் எங்கே போய் எனக்கு ஃபீட் பண்ணுது? சிக்கன்லாம் இருக்கு. இப்போ நான் எங்கே எப்படி போவேன்? இங்கே வேறு சில்லுன்னு இருக்கே. ஐ திங்க் ஐ எம் ஃப்ரீசிங் டு டெத். அப்பா ஒரு வழியாக கன்ஃபியூசிங்கில் வழியாக கண்டுபிடிச்சாச்சு. போச்சு, பாட்டிக்கிட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவனெல்லாம் காட்டி தான் ஆகணும். ஐஸ்கிரீம் மேனை வந்து ஆடணும்னு நினச்சேன். பட் அதில் வந்து சம் ஜம்ப் ஸ்கேர், ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஸ்கேர். என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பேசிஃபை பண்ணோம் இப்போ அவனை. பாஸ் திஸ் பயம்புத்துறான். பட ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் உன்னை நினச்சி பயந்தேன். வந்து பயமுறுத்த போகிறான். பட இதுக்கெல்லாம் பயப்பட சாரு எப்பயோ போயிட்டான். போதோ போச்சு பிச். காற்றுல பறந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்பாலே போ சாத்தானே. இப்போ இது குழந்தைய குட்டி சாத்தானானே தெரில. இதை எங்கேயோ மேக் பண்ணியிருக்காங்க நினச்சேன். குட்டி சாத்தான்னு சொன்னேன்ல. நான் கிளம்புறேன்பா சாமி, பாய். படிக்க முடியாது போடா பெண்ணு. உன் கண்ணை பார்த்தா தானே பிரச்சனை, உன் கண்ணையே வாங்க மாட்டேன். ஐயோ இவன் வேறு டைரக்ஷன் காட்டி கொடுத்து போகிறானே. நீ அந்த இடத்துல பறக்கும் பேய் மாதிரி பறந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயமும் இருக்காதோ. இனி ஒரு போகுண்டி இது ஒரு குழந்தைய நினச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா பொட்டாடே. உன் கண்ணு பார்க்கறதுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியும். கது வர சாத்திட்டு இல்லை, ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஹஸ் 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 வரப்போகுது கட்சியில். இவன் வந்து சீட்டிங்கில் உட்காந்துருப்பான் பாருங்க. இவனுக்கு ஏதாவது கதை வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கூப்பிட்டு கொடாடே. இது உன் கண்ணின்னு எனக்கும் நல்லா தெரியும். போன பாட்டில் தான் கத்திட்டு இருந்தேன். குட் நைட். ஓகே நான் கிளம்புறேன்.
அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அடுத்த பாட்டெலாம் இருக்குது. இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆக்ட் 2 பரவாயில்ல, நம்மளுக்கு ஹிண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. திரும்பவுமா? திரும்பவுமா? நோ. Oh, hello, it's Casilda from apartment 10. Oh, thank you for the last sitter. They went down a treat. I'm off to a concert tonight. Can someone pop over and check in on my little prince? திரும்பவுமா? Take care. Thanks. திரும்பவும் அனுப்பிட்டாங்க. இங்கே நினச்ச மாதிரியே பழசாயிடுச்சு. Where is the baby? இங்கே ஓடிலாம் வருது, மேலேருந்து வருது. புது கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. இப்போ அந்த அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எங்கே போகிறீங்க? ஓ ஷிட். ஓகே, அந்த ரேபிட் சொல்கிற இடத்துக்கு போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். இந்த ரேபிட் சொல்கிற இடத்துக்கு இப்போ நாங்கள் போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? இது தெரியல. ரேபிட் இப்போ இந்த புது அப்டேட்டில் மூவ் ஆகுது. போன வாட்டி இப்போ பிரின்ஸ் அந்த ரேபிட் பிக்மேன் மேட்னஸ் அதே தான். த டைனி இதில் என்ன நடக்கும் எனக்கு தெரியும். நம்மளுக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகிட்டேன். ரேபிட்டே இருக்கியா? ரேபிட் என்ன அசராமல் நிற்குது? அசராத தில்லு யாருன்னு சொல்லு. என்ன இப்படி பயன்படுத்துது? முடிச்சுக்கிட்டியா? என்ன ஃபாலோ பண்ணு வா. ஃப்ரீ சோல் கிடச்சிச்சு. அந்த ரேபிட் எங்கே போச்சுன்னு நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஃப்ரீ சோல் கிடச்சிதுன்னு நான் அப்பா சைடில் போயிட்டேனே. ஒன்றும் இப்போ இவனை என்ன பண்ணணும்? அதே கதை. கேட்ச் பேபி இஃப் யூ கேன். இப்போ நான் மியூசிக் நோட்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். இவனை போய் பிடிச்சிட்டு இருக்கலாம் முடியாது. கேட்ச் பேபிலாம் முடியாது. போன பாட்டில் தெரிஞ்சதுனால தான் இந்த பாட்டில் இப்போ தெரியுது. இப்போ இங்கே உட்காந்து ப்ளே பண்ணோம். கேட்ச் த பேபி ஃபெயில் ஆயிடும். இவன் கொடூரமாக பார்க்குறானே. இந்த பிக்கர்மேன் பேலன்ஸை மட்டும் பார்ட் 2 போட வேண்டியது. தள்ளி விடு பாரு. ஓகே, இப்படி உடைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஹேமர் வேணும் நம்மளுக்கு, இதான் வேணும். ஓகே, இந்த வாட்டி புது அப்டேட்ஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குதான்.
இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. போன வாட்டியே பண்ண ஜம்ப் ஸ்கேர் தான் தெரியும். இந்த மாதிரி தான் நடக்கும். காலேஜ் இது வந்து ரேபிட்டோட காது. என்னடா காதே வழிகாட்டுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்ட்டில் வந்து ஐயோ போதும் ரேபிட் போச்சுடா. படப்பாவி புது அப்டேட்டால இருக்கு. ரேபிட்டை போட்டு கொண்டாங்க. பாரா புது அப்டேட்னா புது அப்டேட் தான். பேட்ரி எங்கே இருக்கும் நம்மளுக்கும் தெரியும். லாக் எங்கே இருக்குது நம்மளுக்கு தெரியும். எனக்கு 43 அதே 57 தான் இருக்கும். என்ன எடுக்கணும்? புது புது அப்டேட்டாக இருக்கு. பி ஷிட் ஒன்று பி 1 போடுவோம். சிப்ஸு சி இந்த வாட்டி C2 பிங்க்கில் அன்செட் பண்ணுவோம். ப்ளூக்கு நான் எங்கே போகணும்? ப்ளூக்கு இங்கே இருக்குது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போன வாட்டியே அந்த நினச்சேன். உன்னை என்ன பண்ணுறது? தூக்கி போட்டால் வந்து குலைப்ப, தூக்கி போடலைன்னா வந்து எடுப்ப. நான் என்ன பண்ணுறதா? 43 எங்கே அந்த டோர் பாஸ்வேர்ட்? லிஸ் மேன் 17 4317 போடுறதுக்கான வழி தான். வேறு வழி ஐ என்ன நடக்க போகுது? எனக்கு அதான் பயமா இருக்கு. எப்படியாவது இந்த வாட்டி அவனை சீக்கிரம் தோக்கடிச்சு. எனக்கு இந்த வாட்டி ரொம்ப பயமா இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்? பாஸ் பண்ண போறேன். இந்த பேட்டரி எடுக்கிறதோட இல்லை வேணாம், கேம் ஆடிடுறான்.
இவனை போட்டு ரெண்டுத்தையும் ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். போச்சு. இதெல்லாம் எனக்கு டோன்ட் லீவ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி வேறு மாதிரி. Two 2,000 years later. ஓகே. புது அப்டேட். யப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ரேபிட் பாவங்க பிச்சு போட்டான். ஸோ நான் வந்து இங்கே என்டர் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே நான் போயிடுவேன். சாவி இருக்கும், பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த பேபி கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது, இங்கே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா சாவி எங்கேயாவது இருக்கும். ஏதாவது நடக்குமா? ஓகே. நடந்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து நான் எப்படி இவ்வளோ சிரிப்பு பாருங்க. கீயை உடச்சிட்டுப்பா சிரிக்கிற. அதுவும் சாதி தானே இருக்கு. ஸோ இது நார்மலாக இருக்கும். எப்படி நான் இப்போ பண்ணுது? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு புது அப்டேட் தான். இவனை போன பார்ட்லேயே பிக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ பிக்கப் பண்ணாமல் போவோம். நீ எந்த டோரில் ரிலீஸ் பண்ணி அடிச்சாலும் சரி, நான் போவேன்.
ஏய் என் மூஞ்சிலே வந்து அடிக்கிறான்டா ஒருத்தனை. உன்னை அந்த பெட்டில் போடக்கூடாதுன்னு தானே மிஷினு. போடாமல் போவேண்டா. அது தெரிஞ்ச விஷயம்தான். போன பாட்டிலே இதெல்லாம் நான் வந்து ஆடந்ததுனால தெரியும். ஓகே, நினைச்ச மாதிரியே இதுதாங்க புது அப்டேட்டு. எக்ஸிட் இருக்கு, போயிடலாம். என்னது மேலே போகிறோம்? என்ன நடக்குது? ஓய், இந்த ரூம் திறந்ததுனால என்னால் இதுக்கு மேலே போக முடியல. என்னன்னா இங்கே போக முடியல. ஏன்னா அந்த பேபி நிலமா தலைகீழ ஆயிட்டேன். Oh shit. No! அதானே பார்த்தேன். I need new friends more now and ever. I'll bring you some, but not now. The plant is loving, caring mother. இது ஏதோ லூப்புங்க. Shit. இந்த பார்ட் அங்கே ஒரு ஆர்டினரி டோர் இருக்கும்.
அதை அங்கே தான் போடணும். இதோ நம்ம ரேபிட் நம்மளுக்கு அதை வெயிட் பண்ணியிருக்கு. வாய்டில் விழுந்துட்டேன் போல. ஸோ இந்த ரேபிட் ஃபாலோ பண்ணி இப்போ ஏதோ ஒரு வழி காட்டுது. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போனாங்க. ஐ வில் ஃபைண்ட் யூன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இவன் வந்து நம்மளை ஒரு வழியாக போயிட்டோம். ஐயோ திரும்பவுமா? இப்போ வந்து இந்த போர்டில் ஒரு சிம்பிள் தெரியுதுல்ல, அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இப்போ அந்த கதவை திறக்கிறதுக்கு வழி. இப்போ ஒரு ரைட் சிம்பிளில் நான் அப்படி தொடலனா ஒரு வழியாக இதுவாக இருக்குமோ? போச்சு, ஏதோ தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டோம். இதான் போன டேர்ம்லே பார்த்தோம். பட் இப்போ மில்க் பாட்டில் வந்து விழும். பின்னாடி பார்க்கவே கூடாது. ஓடு ஓடு ஓடு. அவன் பின்னாடி வந்துட்டான், கொஞ்சம் க்ளோஸு. ஸோ இப்போ வந்து புது அப்டேட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஐயோ சாமி, கொஞ்சம் இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை மூச்சு கிட்ட வருவான் பாருங்க. அவன் பெருசாக இருப்பான், நான் குட்டியாக இருப்பேன். இப்போ முன்னாடி நான் பெருசாக இருந்தான், அவன் குட்டியாக இருந்தான். அடுத்த பாட்டா இப்போ என்ன பண்ண போகிறாங்க? I just got home and your sitter has walked out. They were supposed to feed him. He needs to...
ஸோ ஃபைண்ட் த அப்பார்ட்மெண்ட். நினச்சேங்க அந்த இதுதான். அந்த இந்த பார்ட்டு போன பாட்டில் நடந்தது தான் இந்த பாட்டிலே நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பாட்டில் இருப்பேன். ஃபாலோ த பாத். போன வாட்டி இதையே பார்த்தா பிரித்து போட்டேன். ஏன்னா அந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஹாய் கேட்டி. உள்ளே போயிட்டோம். ஆக்ட் 3 நல்ல ஆக்டு, நல்ல டயலாக், நல்ல கிராஃபிக்ஸ், புதுசாக வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். போன பார்ட்லேயே ஃபஸ்ட்டு பார்ட்டு போடும்போதே இதுக்கு நிறைய இது இருந்துச்சு. இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம். பார்த்தா அங்கே தூரத்தில் இருப்பான். இந்த புக்கெலாம் தேவைப்படும். ஏன்னா போன பார்ட்லேயே நான் ஆடி போட்டுப்பேன். 1 2 இங்கே வந்து புக்கை ப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது 4 5. ஸோ இங்கே 2 புக் இருக்குது. அதுதான் நான் ஆடின கேம்லேயே போட்டேன்னு. கரெக்டான புக்கை இங்கே வைக்கணும். 2 3 4 5 5 கண்டுபிடிக்கணும். ஃபைவ் மட்டும் எங்கே, அது அப்படி தான் வரும். 5 புக்கு கீழே இருக்கும், அதை மறந்துட்டேன். இதில் என்ன பண்ணணும்? இப்போது அந்த பூனை போது தப்பிக்கணும். அதே ஃபர்னஸு, அதே கேட்டு, அதே பிளேஸ்மெண்ட்டு. ஏன்னா இந்த வாட்டி பேபி நெல்லோ சீக்கிரம் வந்துடும். என்ன பண்ணாலும் சீக்கிரம் தான் வரப்போகுது. வந்தால் கொண்டுடும். தட்ஸ் ஆல் த ப்ரெஷர். அப்டேட் என்ன ஆச்சு? சவுண்டை காணோம். ஓகே, எங்கே இருக்கும் தெரியும். கட்சியில் டொங் டொங் அந்த பூனை தள்ளி விடும். பேட்டரி எக்ஸ்ப்ளோட். முன்னாடி கேட் இருக்கும். லெவரும் அங்கேயே தான் இருக்கும். என்ன போன வாட்டி இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப நேரம் அந்த கோலையை மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டான். நான் எதுக்கு இங்கே வந்தேன்? புது சவுண்ட்ஸ் வருது. சார்ஜ் பண்ணும்ல. ஓகே, போன பாட்டிலே தெரிஞ்சது தான். அந்த வாட்டி
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் இது மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பேசும்போதே வந்துச்சு. Shit. Oh no. Oh no. No no no, இதெல்லாம் ரொம்ப ஓவர். கரெக்டா தானே பண்ணேன். No, this is too much. இதே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணா அவ்வளோதான் போச்சு. டச் பண்ணோம் போச்சு. பேட்டரி ப்ளீஸ் பேட்டரி, இந்த கேம்லாம் வைக்காத பேட்டரி. கேம்லேயே கேம் வச்சு சாவடிக்கிறீங்களே. கஷ்டப்பட்டு போன வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் இல்லை. ஐயோ சாமி தெய்வமே. அதே தான் நடக்கும். அதனால இது என்ன பண்ணணும்னு தெரிய விஷயம்னா, இதில் ரொம்ப ரொம்ப
அது கேட்காதவங்க கொடுக்கலாம் வீட்டுக்கு இப்போதான் அவனுக்கு தேவைப்படுது. இப்போ நான் அனுப்புகிற லெவல் வந்து லெபார்ட்ரி. போன பாட்டில் வந்து இது ஓகே. ஓ இதான் 2 விஷயமாச்சு. இந்த மாதிரி இதில் தான் வெயிட்டு போட்டால் இருக்க முடியாது. ஹாய் வா. போன பாட்டிலே தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். பட் இந்த வாட்டி வந்து அந்த குழந்தைக்கு வந்து புது ஃபேஸ் இருக்கிறதுனால எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இப்போ வரும் பாருங்க அந்த பேய். பேய்க்கு புது ஃபேஸ். உயிஞ்சா உயிஞ்சா அதான் நடக்க போகுது. நம்மளுக்கு தான் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அதனால அந்த குழந்தை அழுதாலே நம்மளுக்கு ஏதாவது வெள்ளம் வந்தான். கிளி 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 பார்த்துக்கோ. ஹேப்பி முகத்தை தான் பார்க்கணும். இந்த மாதிரி மூஞ்சிலாம் பார்க்கக்கூடாது. சியோ அடைச்ச. இவனை இங்கே கூட்டு வந்து இங்கே வைக்கணும். அதோட இந்த கேப்ஷன் இந்த வாட்டியாச்சு அவன் கூட்டு வந்துடணும். அதை
ஓகே 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 இப்போ வந்து கீ என் கைக்கு வந்துடுச்சு. சாரி, அது வந்து கொஞ்சம் ஸ்மால் trouble, that's all, nothing else. இந்த மாதிரி தான் ஆட்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப சாரி. நான் எதுக்கு சாரி கேட்குறேன்? இருந்தாலும் ஏன் வீடியோ ஃபோன் தான், ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் சம்திங். ஏய், சவுண்ட் எரர் ஆயிடுச்சுன்றதுனால போன வீடியோவில் என் வாய்ஸ் கேட்கல. ஒன்றும் எப்படியும் போன பாட்டில் நடந்தது தான் இந்த பாட்டில் நடக்கும். எனக்கு தான் இது தெரியும்ல, அதனால் சொன்னல இதான் நடக்கும். இந்த மாஸ்க்லாம் யாரு தெரியல, சீக்கர்ஸ் அப்படின்னா யாரு பார்ப்போம். எப்படியா அந்த பேபி நெல்லோ இப்போ வரப்போகுது. அள்ளி விட்டுருச்சு அந்த சைக்கான். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து திரும்ப மாட்டிக்கிட்டேன். டஜங். இது ரொம்ப கண் எரிச்சலாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடுற எனக்கே இப்போ கண் எரிச்சல் வருது. நிலநடுக்கமே வரும் போல் அந்த அளவு இருக்கு. என் கையில் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டோமா? என்னதான் இப்படி பண்ணாது அழுவன்னு தெரியும். உட்காந்து எந்த சாப்பிட்டு
இப்படி கொடுமை பண்ணா நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த குழந்தை போகிறதுக்கு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. பாய்சன் பாட்டில் அதை வந்து அப்படியே அந்த குழந்தைக்கு சூப் பண்ணுவாங்க. ரெட்டையும் க்ரீனையும் இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. நான் தப்பாக சும்மா போர் அடிக்குதுன்னு பண்ணியிருக்கேன். மறைஞ்சிருவான், அது தெரிஞ்ச விஷயந்தான். என்ன ஆட்ஸ் வரப்போதா? எனக்கு தெரியும் இதில் என்ன பண்ணணுன்னு. இப்போது என்ன சவுண்டை காணோம்? ஓகே. ஒன்றும் இப்போ வந்து கோவமான நம்ம ஃப்ரெண்டு வந்து ஓடு. உனக்குலாம் இதுதான். சரி, I know what is going to happen here. கன்க்ளூஷன் உள்ள என்டர் ஆக போகிறேன். இப்போது அவனோட கண்ணு தான் மயக்கம் போட்டேன், அவன் காப்பாற்றிட்டான் நியூட்டு. அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ரோபோட் வேணுன்றது. இப்போ கன்க்ளூஷன் உள்ள போகிறோம். இது இப்படி தான் வருமா? அவ்வளோதானா? போச்சு. இதில் தான் நடக்கும். பட் இருந்தாலும் புது அப்டேட் ஏதாவது இருக்கா? அதை நம்பி தான் நான் வந்தேன். திரும்ப ஆடுறேன் இதெல்லாம்.
இல்லைன்னா திரும்ப இது கார்டு போச்சு. நம்மளது எப்போ போல ஆங்கிள் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, வந்து நான் எதோட எதை மிக்ஸ் பண்ணோம்? பிங்கோட வேற என்னத்தை சேர்க்கணும் நான் இப்போ? பிங்க்கு ரெட்டும் சேர்த்தா தான் ஃபயர்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலரில் வரணும். இப்போ வந்து அப்படியே வந்துட்டுருக்கு. ஓ, The gyrosphere and the world above the alchemy room remain the last bastion between our reality and that of the unspeakable one. Should I be driven mad and forget my duties, I leave this recording as a reminder. Never open the door and never allow the gyrosphere to stop spinning. If the rings ever so much as waver, he will find you. Look it. ஓகே. ஆரஞ்சு கலர் வரும் பார்த்தா வேற ஏதோ வருது. ஹாய். ஓகே, இப்போ வந்து பிக்கப் பாட்டில் அண்ட் ஓகே. இப்போ வந்து அவன் கண் எப்படியும் ரெட் ஆக போகுது. ஐ நோ இட். இவன் தான் ஃபயர் ஆச்சு. ஓகே. ஓ நோ. திரும்பவுமா? ஸோ அகெயின் எங்கே பேசிஃபயர் பார்த்தேன்? ஓப்பா, இதான் தெரிஞ்ச கதையாச்சு. ஆர்டர் அப் பண்ணணும்ல, இது என்ன பண்ணுறேன்? ஓகே, இப்போ வந்து இந்த லூசு தனமான குழந்தை என்ன பண்ண போகுது? இதை தூக்கிட்டு போகுது. அடே, நல்லா போக முடியுதுடா. இதான் டெக்னிக். போக முடியல. ஓ மை காட்.
என்னத்தை நான் போய் எடுக்கிறது தான். போச்சு. எங்க அந்த டோர் ஸ்டெப்பர் போச்சுன்னே தெரியல. திரும்பவுமா? திரும்பவுமா? இந்த வாட்டி எந்த சைட் போறான்னு கண்டுபிடிக்குது. பயமா இருக்கு. இப்போ நம்ம இந்த சைட போகலாமா வேணாமா? போய் தான் வர வழியில் எல்லாம் காரணம் அந்த பேபி அங்கே தூக்கி போட்டோமே அதுதான். நியூட்டு பாவம் இப்போவே செத்துரும். இதை வேற தூக்கிட்டு போக முடியாது, அதனால போயிட்டோம். ஓகே, இதை டவுன் 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 சாரி, அது என்னோட டாக்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. நியூட்டு பாவம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். இதான் பாவம் நியூட்டு இப்போ சாவ போகிறான். பயமாக இருக்குது. இது வந்து அவனை அட்ராக்ட் பண்ணதுக்கான ஒரு சக்தின்னு தெரியாமல் நாங்கள் 2 பேரும் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இவனை தேடிட்டோம். அவன் இழுக்கிறான் வருவான்னு பார்த்தா கொள்ளலை. 100 ஐஸாக போய் இப்போ வந்து நியூட்டு பாவம் கடைசியில் ஹார்ட் பிரேக் ஐஸ் எடுத்துக்கிட்டான். இப்போ தான் கொஞ்சம் சாங் ப்ளசண்ட்டாக இருக்குது. என்ன கட்சியில் ட்விஸ்ட்டு நடக்கும்னு ஐனோ. இவ்வளோ லெவலை தாண்டி வந்துட்டோம், அந்த லெவல்லாம் தாண்ட மாட்டோமா? எப்படியும் இங்கே வச்சா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். புது அப்டேட் ஏதாவது இருக்கான்னு இப்போ தான் பார்க்கலாம். போன பாட்லேயும் இதே மாதிரி தான் நினச்சி நான் போன பாட்டு வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாட்டில் நான் செம்மையாக ஆடியிருக்கேன். பட் இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் புதுசு தான். எல்லாம் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஏற்கனவே ஒருத்தவங்க போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
That's going to happen. ஃபுல் வீடியோவை போடாமல் பார்ட்டாக தான் போட்டிருக்கேன். வேணுன்னா சொல்லுங்கள், ஃபுல்லாக ஒரே வீடியோவாக ஒன் ஹவருக்கு லென்த் வரும். ஓ மை காட், இவங்க இப்படி தான் பயன்படுத்தாங்கன்னு எனக்கும் தெரியும். இது அவங்க கண்ணுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்குது. என் சவுண்டு கண்டிப்பாக கேட்டுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. தட்ஸ் ஆல், முடிஞ்சுது. என் சோரி அப்படின்னு நினைக்கும் போது தான் திரும்ப கீழே இருப்பாங்க. ஓகே, வாட் த ஹெக்? என்னடா நீ